இருள் சூழ்ந்த அந்த மழை இரவில் ஒரு பெண்ணின் வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது. அவள் பெயர் மீரா. அவன் பெயர் அர்ஜுன். கோடீஸ்வரன், அதிகாரம், ஆணவம் எல்லாம் அவனிடம் இருந்தது. ஒரு கட்டாய திருமணம், ஒரு பெரிய ரகசியம், ஒரு தீயை போல் எரியும் காதல். இது வெறும் கதை இல்லை, இது ஒரு உணர்ச்சி புயல். நெருப்பு மலர். கட்டாய திருமணத்தின் 25 எபிசோட் காதல் தொடர். இப்போது உங்கள் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த கதை உங்களை சிறைப்படுத்தப் போகிறது. பாகம் 1. மழை நாளின் சிறை. மழை சுட்டு சொட்டாக பெய்து கொண்டிருந்த அந்த மாலை வேளையில் சென்னை நகரின் ஒரு பெரிய அலுவலக கட்டிடத்தின் 18வது மாடியில் மீராவின் வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது என்பதை அவள் அப்போது அறியவில்லை. உன் தந்தையின் நிறுவனம் இப்போது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. முழு கடனையும் திருப்பி செலுத்த வேண்டும். இல்லையென்றால் நான் அதை மூடிவிடுவேன். அர்ஜுனின் குரல் அறையை நிரப்பியது. அவன் கருப்பு சூட்டில் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. 32 வயது. இந்தியாவின் மிகப்பெரிய பல தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர். பணம், அதிகாரம், அழகு எல்லாம் அவனிடம் இருந்தது. ஆனால் இதயம் என்பது அவனுக்கு நீண்ட காலமாக இல்லை. மீரா எதிரில் நின்றிருந்தாள். 26 வயது. நீண்ட கூந்தல், பெரிய கண்கள், எளிய சல்வார் கமீஸ். அவள் தந்தை ஒரு சிறிய தொழிற்சாலை நடத்தி வந்தார். பெரிய நஷ்டத்தில் சிக்கி அர்ஜுனின் நிறுவனத்திடம் பெரும் தொகை கடன் வாங்கியிருந்தார். இப்போது திருப்ப முடியாத நிலை. என்னை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மீரா நடுங்கும் குரலில் கேட்டாள். அர்ஜுன் சற்று நேரம் அவளை பார்த்தான். அவள் கண்களில் பயமும் தைரியமும் கலந்திருந்தது. அந்த பார்வை அவனுள் ஏதோ ஒன்றை அசைத்தது. ஆனால் அவன் அதை வெளிக்காட்டவில்லை. என்னை திருமணம் செய்து கொள் என்றான் அமைதியாக. மீரா திடுக்கிட்டாள். என்ன சொல்கிறீர்கள்? இது கேலியா? இது கேலி இல்லை. நாளை காலை 10 மணிக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ். நீ சம்மதித்தால் உன் தந்தையின் நிறுவனத்தை நான் காப்பாற்றுகிறேன். மறுத்தால் நாளை மறுநாள் அது மூடப்படும். மீரா கண்ணீர் வடித்தாள். நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். எனக்கு காதல் திருமணம் வேண்டும், ஒரு நல்ல மனிதனுடன். அர்ஜுன் எழுந்து அவள் அருகில் வந்தான். அவன் உயரம் அவளை விட தலைக்கு மேல் இருந்தது. அவன் பார்வை குளிர்ச்சியாக இருந்தது. உன் காதல் கனவுகள் இங்கே முக்கியமில்லை மீரா. உன் குடும்பத்தின் எதிர்காலம் முக்கியம். நாளை வரை உனக்கு நேரம் தருகிறேன், முடிவு செய். அவன் திரும்பி சென்றான். மீரா அங்கேயே நின்று அழுதாள். அன்றிரவு முழுவதும் வீட்டில் பெரிய சண்டை. தந்தை அழுதார். தாய் மீராவின் காலில் விழுந்தாள். உன் தந்தையை காப்பாற்று மீரா, நாங்கள் தெருவில் நிற்கப் போகிறோம். இறுதியில் இரவு 2 மணிக்கு மீரா தன் மொபைலில் அர்ஜுனுக்கு ஒரு செய்தி அனுப்பினாள். நான் சம்மதிக்கிறேன். மறுநாள் காலை எளிய வெள்ளை சேலையில் மீரா ரிஜிஸ்டர் அலுவலகத்துக்கு வந்தாள். அவள் கண்கள் வீங்கி இருந்தன. அர்ஜுன் கருப்பு சூட்டில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் நின்றிருந்தான். சில நிமிடங்களில் திருமணம் முடிந்தது. அவள் இப்போது மீரா அர்ஜுன். அர்ஜுனின் பெரிய ஆடம்பரமான பங்களாவுக்கு அவளை அழைத்துச் சென்றான். வீடு முழுவதும் மார்பிள், கண்ணாடி, விலை உயர்ந்த பொருட்கள். ஆனால் மீராவுக்கு அது சிறை போல தோன்றியது. அவன் அவளை ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் சென்றான். இது உன் அறை, என் அறை, இந்த வீட்டின் மறுபக்கம். நான் உன்னை தொடப்போவதில்லை. ஆனால் இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாது. என் மனைவி என்ற பெயரை காப்பாற்று. வெளியில் யாரிடமும் இது கட்டாய திருமணம் என்று சொல்லாதே. மீரா அவனை பார்த்தாள். என்னை ஏன் திருமணம் செய்தீர்கள்? என்னை பிடிக்கவில்லை என்றால் ஏன்? அர்ஜுன் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு மெல்ல சொன்னான். உன் கண்களில் இருந்த தைரியம் எனக்கு பிடித்தது, அதுதான். அவன் திரும்பி சென்றான். கதவு மூடிய ஒலி மீராவின் இதயத்தில் எதிரொலித்தது. அன்றிரவு மழை தொடர்ந்து கொண்டிருந்தது. மீரா பால்கனியில் நின்று அழுதாள். அவள் எதிர்காலம் முழுவதும் இருண்டு போனது போலிருந்தது. ஆனால் அவள் அறியாதது ஒன்று. அர்ஜுன் தன் அறையிலிருந்து அவளை தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில்
முதல் முறையாக ஒரு சிறு கேள்வி எழுந்தது. இவளை நான் ஏன் காயப்படுத்தினேன்? அடுத்த எபிசோட்ல அர்ஜுன் மீராவுக்கு முதல் முறையாக ஒரு ஆச்சரியம் செய்கிறான். ஆனால் அது அவளை இன்னும் அதிகம் குழப்பும்.